மரியை வாழ்க ஆவி மரியா என்ற முழக்கம் விண் அதிர வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நேற்று நடைபெற்றது. சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு பேராலய பங்கு தந்தைகள் தேரினை புனிதம் செய்து தேர்பவனியை தொடங்கி வைத்தனர். வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மாதா காட்சியளிக்க 10 நாட்கள் விரதமிருந்த பக்தர்கள் தேரை சுமந்தபடி சென்றனர். புனித ஆரோக்கிய மாதா பெரிய தேரிலும் அதற்கு முன்னால் சிறிய சப்பரங்களில் மிக்கேல், சம்மனசு, சூசையப்பர், அந்தோனியார், செபஸ்தியார், அமலோர்பவ மாதா, உத்திரிய மாதா ஆகியோரும் காட்சி தர தேர்பவனி நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் தேர் மீது பூக்களை தூவியும் மரியே வாழ்க ஆவே மரியா என முழக்கமிட்டும் மனமுருகி வழிபட்டனர். சாப்பிடலாம் மாட்டோம், ஃபுல்லாக உண்ணாவிரதம் தான். அது தூக்கி வைக்கும் போது எங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இங்கே வரவங்களுக்கு கம்பல்சரி எல்லாமே புதுமை கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். மரியே வாழ்க ஆவே மரியா. இதேபோல் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்திலும் தேர்பவனி நடைபெற்றது. வேளாங்கண்ணி தாய் மிகவும் சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறார். இதில் நாம் வேண்டுகின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களும் நமக்கு நிறைவேறுகிறது. இதை தேடி வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களும் நிச்சயமாக அன்னை மரியாள் ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை. வருஷம் நிறைய கூட்டம், சொல்ல முடியாத கூட்டங்கள். அன்னை மகிமையை சொல்லவே முடியாது. அவ்வளவு நன்மைகள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இந்துக்கள் முதல் முஸ்லீம் முதல் எல்லாருமே இங்கே வராங்க. சிறப்பு திருப்பலிக்கு பிறகு இன்று மாலை கொடியிறக்க நிகழ்வு நடைபெற உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.